லூக்கா 17:12 சொல்லப்பட்டிருக்கிறதுங்க. அந்த விசுவாசத்திலே அடுத்தது லூக்கா 17:12 ரொம்ப முக்கியமானது, கவனிச்சு கேட்டுக்கொள்ளுங்க. அவர் ஒரு கிராமத்திற்கு போகும்பொழுது 10 குஷ்டரோகம் உள்ள மனுஷர்கள் வர்றார்கள். எத்தனை குஷ்டரோகம் உள்ள மனுஷர்கள்? 10 பேர் வர்றாங்க. இயேசு அவங்களை பார்த்து கேட்கிறார், என்ன செய்யணும்னு கேட்கும்போது, ஆண்டவரே நாங்கள் குஷ்டரோகத்துல என்ன வேணும், உங்களுக்கு சுகம் வேணும், உடல் முழுவதும் குஷ்டரோகம், வெள்ளை காணப்பட்டது போல உடல் முழுவதும் இருக்கிறது, ஒரு இடம் விடாமல் மற்றவங்க பார்த்து அருவருப்பு படுகிற அளவுக்கு அப்படிப்பட்ட 10 குஷ்டரோகிகள் அங்க வரும்பொழுது இயேசு அவங்களை பார்த்து சொல்லுகிறார், கையை வச்சு சுகம் கொடுக்கல, பல மணி நேரம் தலையில கை வச்சு ஜெபம் பண்ணல, நீ போகலாம், நீ போய் ஆசாரியனுக்கு என்ன பண்ணுங்க, காண்பீங்க. பல மணி நேரம் நம்ம நினைக்கிறோம், தலையில கை வச்சு பல மணி நேரம் ஜெபம் பண்ணாதான் நம்ம வாழ்க்கைக்கு என்ன பண்ணுவோம், நடக்கும்னு நினைக்கிறேன். இல்ல, அந்த பகுதியை முழுசா வாசிச்சு பாருங்க, தெரியும், வாசிங்க. அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசிக்கும் பொழுது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீங்கள் என்றார். அந்தபடியே அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். ஆமென், அல்லேலூயா. இயேசு உங்களுக்கு தலையில கை ஜெபம் பண்ணாரா? இல்ல இயேசு உங்களை தனியா அழைச்சிட்டு போய் ஜெபம் பண்ணாரா? இல்ல, சுகத்துக்கு கேட்ட உடனே நீங்க போகலாம், போய் யார்கிட்ட காண்பீங்க? குஷ்டரோகம்னு யாரும் உங்களை தள்ளி வைத்து நீங்கள் தெருக்குள்ள வராதபடிக்கு உங்களுக்கு உத்தரவு கொடுத்திருக்காங்க, முதல்ல அவங்கள்ட்ட போய் காண்பீங்க. யார்கிட்ட போய்ங்க? ஆசாரியன்ட்ட போய் உன்னை காண்பின்னு சொல்லும் பொழுது, சொல்ற வரைக்கும் என்ன கிடைக்கல, சுகம் வரல, சொல்ற வரைக்கும் குஷ்டரோகம் மாறல, நம்பி போன உடனே என்ன உண்டாகுதுங்க, சுகம் உண்டாகுது. ஆமென், அல்லேலூயா. 10 பேர் சுகத்தை பெற்றுக் கொள்றாங்க. அதுல ஒருத்தன் மட்டும் தான் திரும்பி வருகிறான். யார் மட்டும் தான் திரும்பி வருகிறதுங்க? நன்றி சொல்வதற்கு அந்நியன் மாத்திரம் தான் திரும்பி வருகிறான். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் பெற்றுக் கொள்றாங்க. எத்தனை பேர் விசுவாசத்தோட திரும்பி வருவங்களா இருப்பாங்க? எத்தனை பேர் திரும்பி வருவாங்க? திரும்பி வந்தவங்களுக்கு என்ன திரும்ப கிடைக்குதுங்க? விடுதலை பெற்றுக்கொண்ட 9 பேருக்கு சுகம் மட்டும்தான். ஆனா திரும்பி வந்தது உனக்கு சுகத்தை விட இன்னும் ஒண்ணு கிடைக்குதுங்க. இன்னைக்கு அநேகர் சுகத்தை மட்டும் பெற்றுக்கொண்டு போயிடுறாங்க. இன்னும் ஒண்ணு கிடைக்கணும். இந்த ஒருத்தனுக்கு அது கிடைக்குதுங்க. அல்லேலூயா. யாருக்கு கிடைக்குதுங்க? ஒருத்தனுக்கு. சுகத்தை பெற்றுக்கொண்டது 10 பேர். அதுல தான் ஆரோக்கியமானது ஒருத்தன் அறிந்து உணர்ந்து திரும்பி வந்தான். என்ன பண்ணாங்க? நன்றி சொல்ல திரும்பி வந்தான். தொடர்ச்சியா வாசிக்கலாம். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான்.